வணக்கம், நான் உங்கள் மோகனா. 11/8/2025 திங்கட்கிழமை. வாங்க செய்தி உள்ளார போகலாம். இருவேறு விபத்துகளில் 2 பேர் பலி. திருப்போரூர் ஆகஸ்ட் 11. இருவேறு விபத்துகளில் 7 பேர் பலியானார். அதாவது இருவேறு விபத்துகளில் 2 பேர் பலியானார்கள். செங்கற்பட்டு மாவட்டம் திருப்போரூரை சேர்ந்தவர் மோகன், வயது 35. இவர் நேற்று முன்தினம் மாலை 6 மணி அளவில் கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரி ஒன்றின் நுழைவாயில் அருகே பழைய மாபுள்ளம்புரம் சாலையை கடக்க முயன்றார். அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த மாநகர பஸ் மோகன் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட மோகன் படுகாயமடைந்தார். அங்கு இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக செங்கற்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மோகன் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இது குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து பஸ் டிரைவரிடம் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளுவர் மாவட்டம் தண்ணீர்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தரம். இவரது மகன் சுபாஷ், வயது 18. இவர் நேற்று முன்தினம் தனது மோட்டார் சைக்கிளில் தனது நண்பர்களுள் ராகுல், சக்திவேல் ஆகியோருடன் திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூரில் நோக்கி சென்றார். செங்காடு அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத லாரி மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுபாஷ் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். பலத்த காயமடைந்த ராகுல், சக்திவேல் இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தார். தகவல் அறிந்த ஸ்ரீபெரும்புதூரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் பலியான சுபாஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இத்துடன் இந்த செய்திருக்கை முடிகிறது. மேலும் எதுவும் செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி.